அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சட்டப்பேரவையில் பல்வேறு கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தன. அதன் மீது அரசியல் கட்சி தலைவர்கள் பேசியதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் முடிந்ததும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த அரசியல் கட்சித் தலைவர்கள் பேசினர். அப்போது குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை என்று கூறிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன், அந்த சார் ஆளுநராக இருந்தாலும் அவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். தொடர்ந்து பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்எல்ஏ மாரிமுத்து, அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட காரணமாக இருந்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை தேவை என்று வலியுறுத்தினார். அண்ணா பல்கலைக்கழகம் ஆளுநரால் நிர்வகிக்கப்பட வேண்டிய வளாகம் என்று கூறிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏ சிந்தனை செல்வன், குற்றவாளி தொலைபேசியில் பேசிய உரையாடல் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக முதல் தகவல் அறிக்கை கசிந்ததாக கூறப்படும் நிலையில் மத்திய அரசின் அமைப்பான என்ஐசியையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ நாகை மாலி வலியுறுத்தினார். பின்னர் பேசிய காங்கிரஸ் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை, தமிழ்நாட்டில் மனுநீதி சோழன் ஆட்சி நடைபெறுவதாகவும் உண்மை குற்றவாளியை முதலமைச்சர் மக்கள் மன்றத்தில் நிறுத்துவார் என்றும் தெரிவித்தார். மேலும் அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அதிமுக வட்டச் செயலாளர் கைது செய்யப்பட்ட நிலையில் யார் அந்த சார் என்று தற்போது கேட்கலாமா என அவர் வினவினார். அப்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார், செல்வ பெருந்தகை யாரை வேண்டுமானாலும் பாராட்டி பேசட்டும், ஆனால் எதிர்க்கட்சித் தலைவரை திட்டமிட்டு அவமதிப்பதை அனுமதிக்க முடியாது என்று கூறினார். இதற்கு பதிலளித்த அவை முன்னவர் துரைமுருகன், யார் வேண்டுமானாலும் யாரை பற்றியும் பேசலாம், அவை உண்மைக்கு புறம்பாக இருந்தால் மட்டுமே உரிமை மீறல் கொண்டுவர முடியும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய ஆர்.பி. உதயகுமார், தமிழ்நாட்டின் அடையாளங்களில் ஒன்றான பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு கொடூரம் நிகழ்ந்திருப்பதை யாராலும் மறுக்க முடியாது என்று கூறினார். மாநகர காவல் ஆணையரின் பேட்டிக்கும் அமைச்சரின் பேட்டிக்கும் முரண்பாடு இருந்ததாக கூறிய ஆர்.பி. உதயகுமார், முதல் தகவல் அறிக்கை கசிந்தது பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளிப்பதற்கு அஞ்சும் சூழலை ஏற்படுத்தி இருப்பதாக குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தினால் கைது செய்யப்படுவதாக ஆர்.பி. உதயகுமார் கூறியபோது குறுக்கிட்ட முதலமைச்சர், அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்தியதால் கைது செய்யப்பட்டார்கள் என விளக்கம் அளித்தார். முன்னதாக பேசிய பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணி, பெண்களின் பாதுகாப்புக்காக போராடுபவர்களை கைது செய்யக்கூடாது என கூறினார். அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்திற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என கூறிய பாஜக எம்எல்ஏ காந்தி, இது மீண்டும் நடைபெறாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் யார் அந்த சார் என கேள்வி எழுப்பும் எதிர்க்கட்சிகள் அதற்கான ஆதாரம் இருந்தால் விசாரணை குழுவிடம் தெரிவிக்கலாம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பதிலுரையை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். திமுக இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகர்களால் நடத்தப்பட்டது தெளிவாக சொல்லிடுறாங்க. சுதாகர் அதிமுக வட்டச் செயலாளர் பொறுப்பில் இருக்காரு. இது போல 100 சார் கேள்விகளை அதிமுக பார்த்து என்னால கேட்க முடியும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தன. இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பல்கலைக்கழகத்தின் பெயரை சொல்லி அப்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த விரும்பவில்லை என தனது உரையை தொடங்கினார். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்ட முதலமைச்சர், இவ்விவகாரத்தில் வேறு யாரேனும் குற்றவாளிகள் இருப்பது தெரிய வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். முதல் தகவல் அறிக்கை வெளியானதை வச்சுட்டு யார் அந்த சார் அப்படின்னு கேட்குறீங்க. மாண்புமிகு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நியமிக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு தான் இப்ப இந்த புகாரை விசாரிக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட குற்றவாளி குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த புலன் விசாரணையில வேற யாராவது குற்றவாளி இருக்காங்களான்னு தெரிய வந்தா, அது யாரா இருந்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் சொல்றேன், அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க மேல தயவு தாட்சணமே இல்லாம காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இதை இந்த அவைக்கு 100% உறுதியோடு நான் சொல்லிக் கொள்கிறேன். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், யார் அந்த சார் என கேள்வி எழுப்பும் எதிர்க்கட்சிகள் தங்களிடம் தகுந்த ஆதாரம் இருந்தால் விசாரணை குழுவிடம் ஒப்படைக்கவும் என வலியுறுத்தினார். நான் எதிர்க்கட்சிகளை கேட்க வரும்போது யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க. உண்மையாக உங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருந்தா உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு கட்டுக்கொண்டு கொடுங்க, சொல்லுங்க ஆதாரம் இருந்தா.
யார் தடுக்க போறான்? அதை விட்டுட்டு ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் வீண் விளம்பரத்துக்காக, குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயலை மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். கடந்த ஆட்சியில் சிபிஐ விசாரணையில்தான் பொள்ளாச்சி சம்பவம் அதிமுக பிரமுகர்களால் நடத்தப்பட்டது என்பது அம்பலமானதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். சிபிஐ விசாரணையில பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகர்களால் நடத்தப்பட்டது தெளிவா சொல்லிட்டாங்க. இதற்கு அதிமுகவினர் கடும் அமளி மூலம் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதனால தான் நான் போய் சொன்னேன், பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாச்சி தான் அப்படின்னு சொன்னேன். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், இது போன்ற 100 சார் கேள்விகளை அதிமுகவை பார்த்து தன்னால் கேட்க முடியும் என்று கூறினார். இப்படி பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய சாருங்கெல்லாம் பேட்ஜ் அணிஞ்சிட்டு வந்து உட்கார்றாங்க. பேட்ஜ் அணிஞ்சிட்டு உட்கார்ந்து மட்டும் போயிட்டாங்க பாதியில. இது போல 100 சார் கேள்விகளை அதிமுக பார்த்து என்னால கேட்க முடியும். ஒரு முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் தன் பொறுப்பையும் தகுதியும் மறந்து பேட்ஜ் அணிந்து வந்து அரசியல் எந்த அளவுக்கு தாழ்ந்து போகவும் தயாராக இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இது தொடர்பாக பாஜகவினரின் கதைகளை எல்லாம் சொல்லி அவையின் மாண்பை தான் குறைக்க விரும்பவில்லை என முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த வழக்கு பற்றி பாஜகவினர் புதுவெளியில பேசியிருக்கிறாங்க, தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பாஜக கதையெல்லாம் சொல்லி இந்த அவையுடைய மாண்பை குறைக்க நான் விரும்பல. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அதிமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டினார். அதே சமயம் பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானவர் திமுக உறுப்பினர் அல்ல என்றும் தெளிவுபடுத்தினார். சென்னை மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், திமுக உறுப்பினர் இல்ல, திமுக ஆதரவாளர். அதை நாங்கள் மறுக்கல. அமைச்சர்களோடு அரசியல்வாதிகளோட படங்கள் எடுத்திருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் யாராக இருந்தாலும், உண்மையாக திமுக இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் திமுக இல்லை, திமுக உறுப்பினர் இல்லை, திமுக அனுதாவி. அதுதான் உண்மை. திமுக அரசுக்கு களங்கம் ஏற்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு உயர்கல்வி கற்க வரும் மாணவிகளை அச்சுறுத்தி அவர்களின் கல்வியை கெடுத்து விடாதீர்கள் என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார்.